எங்கள் பப்பிக்கு காதெல்லாம் ஒரே என்னன்னு தெரில. காதில் கையை வைக்க விட மாட்டேங்குது. இது பாருங்க, காட்டாது காதை. காதில் ஒரே புண்ணு. ஒரு மாதிரி குழந்த சட சட சடன்னு அடிச்சு காட்டுறேன். வீடியோ எல்லாருக்கும் காமிக்கலாம். வீடியோ காமிச்சா தானே உன் மேலே எல்லோரும் எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. என் கையையே பாரு. அப்புறம் காது செவன்னு. ஆனால் டாக்டர்கிட்ட மருந்து கேட்டு ஆயின்மெண்ட்டு மாத்திரை 14 நாளைக்கு மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்காரு. அது என்ன, அது ஏதோ ஒரு என்னவோ சொன்னாரே, வைரஸ்ஸு, ஏதோ ஒரு பாக்டீரியா, ஏதோ ஒன்று காதுக்குள்ளே மருந்து. இத்தனைக்கும் எங்கே காதில் மருந்து கூட காட்டவே மாட்டேங்குது. என்ன செய்யறதுனே தெரில. வாய்ப்பூட்டு போட்டால் அந்த காதில் மருந்து ஊற்றினா கூட, வாய்ப்பூட்டு போட்டால் கூட காது அவ்வளோ சட்டுன்னு காட்ட மாட்டேங்குது. அவ்வளோ அமக்கலம் பண்ணுது பாரு, அவ்வளோ அமக்கலம் பண்ணுது. இத்தனைக்கும் எல்லாம் இது 45 நாள்லேருந்து இதுக்கு எல்லா ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷனு, அதே மாதிரி வருஷம் போடுற இன்ஜெக்ஷன் 2 ஊசி போடுவார் வருஷம். அதெல்லாமே கரெக்டாக போட்டுக்கின்னு வரோம். பட்டாட்டம் குளிக்க வைக்கிறோம். எல்லாம் சரி, வெளியவே போகிறது கிடையாது. இது வீட்டுக்கு இந்த பால்கனி, இவ்வளோ பெரிய பால்கனி, மெத்த மேலே இவ்வளோ பெரிய மாடி, அந்த பக்கம் போர்ட்டிக்கோ, பால்கனி எல்லாம் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு 4 மணி நேரம் தூங்கும் வீட்டுக்குள்ளே, அவ்வளோதான். மற்றபடி இதில் ஜாலியாக இருக்கும். கீழே ஃபுல்லாக கீழே வீடு ஃபுல்லாக பால்கனி இருக்குது. சுத்தம் கீழே வரவே வராது. நம்ம கூட்டின்னு போனால் கூட அதுக்கு கீழே வரவே வராது. படிக்கட்டை இறங்கினா நாக்கை தொங்க போட்டுக்குன்னு ஜொல்லு விடும், பயப்படும். அதனால் நாங்கள் கீழே வீட்டுன்னு போகிறது கிடையாது. எந்த நாயோட சாவகாசமே இது கிடையாது. பட்டாட்டம் வச்சுருக்கோம். ஆனால் எப்படி தான் இது எடுக்குன்னு காதில் அப்படியே புண்ணாக ரவுண்டாக வந்துடுச்சு. அப்புறம் டாக்டருக்கு உடனே ஃபோட்டோ எடுத்து அதை எங்கள் டாக்டர், அது வெட்டினரி டாக்டர், அதை பார்க்குறவர் இருக்கார் சென்னை மயிலாப்பூரில், ஸ்டார் ப்ளஸ் அப்படின்ட்டு வெட்டினரி டாக்டர். அவர் கவர்மெண்ட் டாக்டர் தான். எங்கள் பப்பியை குழந்தையிலேருந்து அவர் தான் பார்க்குறாரு. அவருக்கு அனுப்பின உடனே மாத்திரை ஆயின்மெண்ட்டு எல்லாம் அனுப்புனார். அத்தை வாங்கி போட்ட பிறகு பட்டுன்னு அந்த ஆயின்மெண்ட்டு போட்டவுடனே உடனே ஒரே நாளில் ஆறிடுச்சுங்க. சூப்பர். மாத்திரை 14 days கொடுக்க சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொடுத்துக்கின்னு இருக்கிறோம் தங்க பப்பிக்கு. ஆனால் ரொம்ப அமங்கலம் பண்ணுது. ஐயோ, அந்த மாத்திரை நான் எப்படியோ வாழைப்பழத்தில் வச்சு கொடுத்துட்றேன். சாப்பிட மாட்டேங்குது, காதை காட்ட மாட்டேங்குது. காதை தடவி அந்த ஆயின்மெண்ட்டை எப்படியே தடவி விட்டுறேன். அதனால தான் ஆறி இருக்குது. நம்மக்கிட்ட மற்றபடி செல்லம் கொஞ்சம், ஆனால் தொட விடாது. உடம்பு சரியில்லைன்னா போது பாரு. இங்கே வாங்கிங்க பப்பியே, உன்னை பற்றி தான் பேசிக்கின்னு இருக்கேன். வாங்க, எல்லா அறிவும் இருக்குது. நம்மளை மற்ற சமயம் அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு ஒன்றுனா ஓடியாந்து நம்ம பக்கத்தில் நிற்கும். நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசினா கூட என்னமோ ஏதோன்னு ஓடியாது நம்மக்கிட்ட நிற்கும். அவ்வளோ அறிவுள்ளது. காதில் கையை வச்சாக்கா நம்மளை அப்படியே கடிக்க ஓடியாருது. நம்மளை கடிக்கலை, அந்த மருந்தை கடிக்க வருது. அந்த காது போடுற மருந்தை கடிக்க வருது. வாய் போட்டால் எப்படி மருந்து ஊற்றுறது? ரொம்ப சிரமம். மருந்து ஊற்றுறது ரொம்ப சிரமம் பப்பிக்கிட்ட. ஆனால் நான் கடவுள் நோய் நொடி இல்லாத வச்சுருக்கணும், அதான் வேண்டிக்கிறது. இங்கே வாங்க, ஏங்க போய் ஒழிஞ்சிக்கிறேன். காதை தொட்டவொடனே எங்கே மருந்து போட்டுற போகிறோன்னு எட்ட ஓடி நிற்கிது பாரு. பப்பிக்குட்டி, ஓடியடி தங்கம். அந்த காயத்தை எடுத்தாடிங்க என்கிட்ட கொண்டா என்கிட்ட எடுத்தா. அந்த காயத்தை தின்னுவிட்டாது, இங்கே கொண்டா எடுத்துன்னு வா. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. மக்கு பப்பி.